வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய திருப்பலியில் நாம் நினைவு கூறும் புனிதர் மகதலா மரியா. அற்புதமான ஒரு மாற்றத்தின் சாட்சி. பாவத்தின் இருண்ட உலகத்தில் இருந்து வெளிச்சமான புனித வாழ்விற்கு திரும்பியவள். இயேசுவின் பாதங்களில் நிழலாய் நடந்தவள். அவரது உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியானாள். இன்று அந்த புனித விழா நமக்கொரு அழைப்பு. நம் கடந்த காலத்தை அல்ல, இறைவனிடம் நம்மை காண்பிக்கின்ற நம் இதயத்தின் தற்போதைய நிலையை பார்த்து வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பு. வாருங்கள், இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். புனித மகதலா மரியா விழா. முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை வார்த்தைகள். தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நற்செய்தி வாசகம். ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 1 மற்றும் 11 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றாள்.
கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என்று சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இது இயேசு கேட்ட சலிக்காத, மென்மையான, ஆனாலும் ஆழமான ஒரு கேள்வி. மகதலா மரியாவின் கண்ணீர் ஒரு தேடலின் வெளிப்பாடு. அவளது தேடல் ஒரு நம்பிக்கையின் விளிம்பில் ஏற்பட்ட வலி. ஆனால் அவள் இதயத்தின் இரத்தத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, அவரை மீண்டும் காண வேண்டும் என்று. அந்த நம்பிக்கைக்கான பலம் அவள் மேல் அவள் கொண்ட பரிசுத்தமான அன்பு எவ்வளவு ஆழமானதாயிற்றோ அவ்வளவே முதன்மையான இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்க்கும் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவளாக ஆனாள். இன்றைய நம்முடைய வாழ்விலும் நாம் யாரை தேடுகிறோம்? நம் இதயத்தின் ஆழத்தில் நாம் உண்மையிலேயே அழுகிறோம் என்றால் அது இயேசுவுக்கான தேடலாக இருக்க வேண்டியதுதான். அவரை தேடுவோர் தோல்வியடைய மாட்டார்கள். அவரை பற்றி உண்மையிலேயே அன்பு செலுத்துகிறவர்கள் ஒருபோதும் வெறுப்படைய மாட்டார்கள். ஜெபம். இரக்கமிக்க ஆண்டவரே, மகதலா மரியாவின் உள்ளத்தை மாற்றிய உமது நித்திய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளது தேடலிலும் கண்ணீரிலும் அவளது உணர்ச்சிகளில் கூட உமது அழைப்பு ஒளி வீசுகிறது. நாங்களும் இன்றைய வாழ்வில் பலவிதமான தேடல்களால் நிறைந்திருக்கின்றோம். ஆனால் அந்த தேடல்களில் உம்மையே நாங்கள் மையமாக வைத்து மகதலா மரியாவை போல உம்மை தேடி தேடி இறுதியில் உம்மையே காணும் பாக்கியம் எங்களுக்கு உண்டாக அருள் புரியும். நீரே எங்கள் நம்பிக்கையின் இறுதி இலக்கு. நீரே எங்கள் தேடலின் சத்தியம். புனித மகதலா மரியாவின் வேண்டுதலால் எங்கள் இதயங்களை மாற்றி உம்மை பார்க்கும் கண்களாக ஆசீர்வதியும். ஆமீன்.